அந்த திருவடி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிறப்புடையது. அந்த திருவடி திருமாலும் நான்முகனும் யாராலும் காண முடியாத திருவடி என்று பார்த்தோம். அதே போல காமனை காய்ந்த பாதம், அதையும் பார்த்தோம் இல்லையா? அதோடு அந்த திருவடிக்கு உரியருடைய தகுதி எத்தன்மையது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த இறைவனுடைய திருவடியிலே என்னென்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் மிக சிறப்பாக நம்முடைய மணிவாசகம் பேசு. இதிலே திருமாலுடைய நான்முகனும் காணா மலரடி நாம் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் என்று என்ன பெருமாளுக்கெல்லாம் தெரியாத திருவடி எனக்கு கிடைத்து விட்டது. ஆக அந்த தேவன் சிறந்தவன். நேற்று நாம் என்ன பார்த்தோம் என்றால் புரந்தரன், யார் புராந்தகன், இப்படி கங்காதரன் பார்த்தோம். அடுத்து சூலபாணி இறைவன் என்று இறைவன் 3 சக்திகளை தன் கையிலே தாங்கியவர். அந்த 3ம் உயிர்களுக்காக இறைவன் தாங்கி இருக்கிறார். அந்த 3 என்னவெனில் இச்சை, ஞானம், ஆசைப்படுதல், அதை அடைவதற்கான வழியை தேடுதல், தேடி பயணித்தல். இச்சை, ஞானம், கிரியை. இச்சைனா ஆசைப்படுதல். அதை எப்படி அடைவது என்று அறிவினால் சிந்தித்து அடைவது ஞானம். சிந்திப்பது ஞானம். அதை அடைவதற்கான பயணம் கிரியை, செயல். அந்த திரிசூலம் என்பது அந்த தண்டு நம்ம உயிர். அது சாமி கையில தானே இருக்கு. இறைவன் ஆன்மாக்களுக்கு, உயிர்களுக்கு இச்சை, ஆசைப்படும் தன்மை, அந்த பொருள் நல்லது கெட்டதை யோசித்து அறியும் தன்மை, நல்லதா கெட்டதா என்று தெளிவடைந்து இறைவனை எவ்வாறு அந்த பொருளை அடைவது என்பதற்கான தன்மை. இதை 3ஐயும் உயிராகிய உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்துவதற்காக கையிலே சூலம் தாங்கியிருக்கிறார். சூலபாணி என்று அவருக்கு பேர். ஆக சாமி சும்மா எல்லாம் சூலம் வச்சுக்கல. நீ எனக்குள்ள இருக்கிறவன் தான், நீ சிவனடியார் தான். ஆனால் திருமுறைகளிலும் அருள் நூல்களிலும் எது கூறப்பட்டுள்ளதோ அந்த வழியிலே நீ அறவழி வாழ ஆசைப்பட்டு இச்சை, அந்த அறவழியிலே பொருளீட்டுவதற்கான ஒழுக்கமிக்க வழிகளை தேர்தல் ஞானம், அந்த நல்வழியிலே பயணித்து பொருளீட்டி வாழ்தல் கிரியை. இப்படி நீ இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் கையிலே என்ன பண்ணிருக்கார்? திரிசூலம் வைத்திருக்கிறார். என்ன எப்படிப்பட்ட சாமியில சாமகீத பிரியன் சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசயர் என்னும் தொண்டர் இதயமலர் மேவிய சடாமகுடன். என்ன சந்திரசேகரன், இடப வாகனன், கங்காதரன், சூலபாணி இறைவன். அது மட்டுமல்ல, இவர் எப்படிப்பட்ட தனி முதலும் உமாபதியும் ஆகிய தலைவன் என்று பேசுவார். தனி முதல்வன், இறைவன் ஒளி வடிவாக இருக்கும் பொழுது தனியானவர்.
இந்த உலகத்தை படைப்பதற்காக உமாதேவியின் கணவராக, உமா என்றால் பெண், பதி என்றால் தலைவர், உமாபதி என்ற திருநாமத்திலே உமையொரு பாகனாக திருச்செங்கோட்டில் இருக்காருலே அர்த்தநாரீஸ்வரர், அந்த அர்த்தநாரீஸ்வரர் தனி திருநாமம் உமாபதி. நாங்கள் பூமியிலே தோன்றி பக்குவப்படுவதற்காக உமாபதி என்ற பெயரிலே சாமி என்ன பண்றார், வரார். அது மட்டுமல்ல, பசுபதி அவர் அருட்சக்தியாகிய சேர்மானுக்கு மட்டும் கணவன் கிடையாது, பசுக்களாகிய நமக்கும் ஆண் பெண் கிடையாதுங்க, உயிர் அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆணா இருந்து கொடுமை பண்ணவன் அடுத்த பிறவில பொண்ணா இருந்து உதவாங்குவான். என்ன பெண்ணா இந்த பிறவில இருந்து கணவனை கொடுமை பண்ணவன் அடுத்த பிறவில ஆணா பிறந்து இந்த ஆண் பெண்ணா பிறந்து கொடுமை பண்ணுவான். ஆக இந்த உடல் உடலுக்கான பெயர் தான் ஆண் பெண். ஆனா ஆம்பளை செத்தாலும் உயிர் போயிடுச்சுங்கிறோம், பொம்பளை செத்தாலும் உயிர் போயிடுச்சுங்கிறோம். அப்ப நம்ம காமன் நேம் என்ன, உயிர். இந்த உயிருக்கு சித்தாந்தத்திலே பசு என்று பெயர். இந்த உயிருக்கு தலைவன் யார், பதி. அவர்தான் உமைக்கு எவன் பதியோ அவனே நமக்கும் பதி. ஆகவே அவருக்கு பசுபதி என்று பெயர். அது மட்டுமல்ல, அவருக்கு அந்த ஒரு பேர் உண்டு, சம்புமாதேவன், சயம்புமாதேவன். இந்த சயம்பு என்பது பிற்பாடு சொல் தெளிவா சுயம்பு மூர்த்தி, தானாக தோன்றியவர். தந்தையுமிழி தந்தையிலி தாயுமிழி தான் தனியன் காணே. அவர் எப்படி வந்தார் தெரியாது, ஏதோ வந்துட்டார். அதனால அவருக்கு சயம்பு. சுயம்பு என்பது சயம்பு என்றவர், தான் தோன்றி என்ற வார்த்தையில். மாதேவன், அவருக்கு முன்னால யாரும் தோன்றது கிடையாது, அவருக்கு பின்னால நிறைய பேர் தோன்றி இருக்காங்க. அப்ப முதலில் தோன்றியது ஏதோ அது மிக பெரியது. அப்படிப்பட்ட மாதேவன். அது மட்டுமல்ல, அமலன், பரிசுத்தமானவன். அவனுக்கு தூய்மை மட்டுமே அவனுக்கு பிடிக்கும். உலகில் தூய்மை என்பது அன்பு. அன்பிலே நல்ல அன்பு கெட்ட அன்பு எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு வஞ்சனை. கெட்ட அன்புக்கு பேரு வஞ்சனை. இவன் அப்படி கிடையாது. அமலன் தூய்மையான செயல்களை உடையவன் அப்படின்னு. இந்த திருவடி, இவ்வளவு பெரிய ஆளுடைய பாதம் சும்மா போய் திருவடி வணங்கிறேன். கண்டவன் போனவன் வந்தவன் தெருவுல போறவங்க எல்லாம் திருவடி வணங்கிறேன். எவன் காலிலே விழுறான். இத்தனை தன்மை இருக்கா என்ன? அது மட்டுமல்ல, தாண்டவன். நம்பெருமான் நடனம் ஆடுகிறார். எதுக்கு நடனம் ஆடுகிறார்? பொழுது போல என்ன ஆடுறாரு. அதே தெற்கு திசை பார்த்து நடனம் ஆடுகிறார். வேறு திசை பார்த்து நடனம் ஆட வேண்டியது அனே. தெற்கே யமப்பட்டணம்னு ஒண்ணு, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு போகக்கூடிய ஒரு ஊரு. அது ஒரு பெரிய டவுன். அங்க இந்த பஞ்சபூத பிரேதங்களான உடல் நமக்கு கொடுத்த பிறகு இந்த உடலை வச்சுட்டு எவ்வளவு ஆடுறோமோ அத்தனைக்கெல்லாம் அங்க உதைப்பாங்கன்னு வைங்களேன். ஆமா, அப்பா அம்மாவுக்கு சோறு போடலைன்னா நெருப்ப திங்க சொல்லுவாங்களாம். எப்படா இது சாத்தியம்னா, நரகம் பூமிக்கு நடுமத்தியிலே இருக்குங்கிறாங்க. அக்னியால் ஆனதுங்கிறாங்க. சமீபத்துல நேச்சுரல் ஜாகிரபில எரிமலை உள்ள ஏதோ ஒரு கருவியை நம்மளுங்க தான் ஒளிக்கற்றையை அமைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாள். செல்ல லேசரு எதோ சொல்றான்ல. அதுல ஒரு போட்டோ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நேச்சுரல் ஜியாகிரபில. எரிமலை குழம்புல இருக்கிற நெருப்ப ஒரு புழு திங்குது. என்ன அசந்து போயிட்டு அது நவருது. அதை மட்டும் தனியா போக்கஸ் பண்ணி காட்டுறான். அப்பா அம்மாவுக்கு சோறு போடணும் இப்படித்தான் நெருப்பு திம்பாங்களாட்ட ஒரு உடம்ப கொடுத்து நெருப்ப திங்க விட்டுருவாரு. நம்மளும் நெருப்ப தின்னு தெரிய வேண்டியதுதான். என்ன ஆக
அந்த யமபட்டணம் போறதுக்கு தெற்கு திசையில போவாங்க. நார்த் சவுத் போல் இருக்குல்ல, அது போல ஞானம் பெற்றவெல்லாம் வடக்க போவாங்க, பாவம் செஞ்சவெல்லாம் தெற்க போவோம். இங்க தெற்க அந்த உயிர் போகும் பொழுது இறைவன் அளப்பெரும் கருணையாளர் அல்லவா, அவருக்கு நம்மளை எப்படி கூப்பிடுதுன்னு தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய படிச்ச மேதாவியா இருந்தாலும் ரோட்ல போயிட்டு இருப்ப உடுக்கு அடிச்சுன்னு வச்சுங்களேன், நின்னு பாப்போமா இல்லையா? மோடி வித்து எடுக்கிறாங்களே, டமு 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 டமு, ஐயா வாங்க, அம்மா வாங்க, மாயம் இல்ல மந்திரம் இல்ல, அந்த உடுக்க சத்தத்தை கேட்டதை நம்ம என்ன பண்ணுவோம்? நின்னு திரும்பி பார்த்துட்டு போவோம். இந்த நடராஜா ஒரு கையில உடுக்க வச்சிருக்காரு, ஒரு கையில நெருப்பு வச்சிருக்காரா? யோசிச்சு பாத்துங்க, அப்படித்தான் இருப்பாரு. என்ன இந்த உயிர் யமப்படர்கள் பின்னால கொள்ள நமன் தமர் கட்டி போறாங்க, மேன்னு நம்ம ஆட்டுக்குட்டியை வெட்டல் கொண்டு போறோம்ல, அது போல அவங்க இழுத்துட்டு போறாங்க. இதுவும் பேன்னு போயிட்டு இருக்கு பின்னால. எதுக்கு கூட்டி போறாங்கன்னு தெரியாம சாமி பார்த்தாரு, ஐயோ இது சொக்கராச்சே, இது எங்க அங்க போகுது? டம 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 டமருகநாதம். அது அவரு அடிச்ச உடனே இந்த சொக்கரை யமன் கூட போயிட்டு இருந்தாரு. என்ன பண்றாரு? அப்படியே எங்கேயோ இந்த சத்தம் மோடிவிட்டு எடுக்கிறாங்களான்ட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்ததும் சாமி என்ன பண்றாரு? அந்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். இருட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப ஒரு வெளிச்சம் இருந்தா தானே ஒரு மூஞ்ச பார்க்க முடியும். அவர் என்ன பண்றாரு? மெதுவா அந்த கையில இருக்கிற நெருப்பு அவர் மூஞ்சிக்கிட்ட இப்படி காட்டாரு, வெளிச்சம். அதை பார்த்ததும் என்ன பண்ணாரு சொக்கரை, ஐயோ நம்ம யாரோ கூட்டி போறாங்க, அப்பா யாரு? அப்பா. எப்போ என்ன இழுத்துட்டு போறாங்க? சாமி சத்தம் போட்டா அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்றாரு? அந்த ஒரு அபயக்கரம் வச்சிருப்பாரு. அது பார்த்தீங்களா, நம்ம வான்னு கூப்பிடுறப்ப கை பொசிஷன் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். மெதுவா வா அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய வீசிய கரம் இருக்கு இல்லையா, அது சாமி திருவடியை காட்டு. டேய் போவதரா, இங்க வாடா, என் பாதத்தை பிடிச்சிக்கடா. என்ன அப்பா இவங்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போறாங்க, விடு பரவாயில்ல, என் கால் பாதத்துல பாரு, திருவடி நீ பிடிச்சிக்க, பாதத்தை பாரு. ஒரே மீதிதான் அவங்க காலி, உன்னை விட மாட்டேன்ட்டு அவர் என்ன பண்றாரு? அப்ப கோபமா பார்த்தா நம்ம மிரண்டுறோம் இல்ல, அதனால ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு, குளித்த புருவம், கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு, பனித்த சடை, பவளம்போல் மேனியில் பால் வெந்நீர் அணிந்து டமருக அடிச்சு முகத்தை கட்டி, வாடா போமா என்ன அங்க? ஐயோ எங்க அப்பா அங்க இருக்காரு, நமச்சிவாய வாழ்க. ஐயோ நமச்சிவாய வாழ்வா? ஐயோ தலைவர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நல்லா தெரியுமே, எங்க அப்பா. ஐயோ தலைவர் உங்க அப்பாவா? என்ன பண்ணுவாங்க? நம்ம கொள்ள நமன் தமர் கொண்டு போவோம் இடத்து அல்லல் எடுப்பன அஞ்செழுத்துமே படிக்கிறோம் இல்ல. எப்ப அல்லல் எடுக்கும்? அறவழியில் வாழ்ந்தால் அப்பா கூப்பிடுவார், இல்லைன்னா கூப்பிட மாட்டார். ஆக அறவழி வாழும் உயிர்களை எல்லாம் அன்பினால் அழைத்து திருவடி தந்து பிறவா நிலை தருவார். அதனால அவருக்கு தாண்டவன் என்று பெயர். அதற்கடுத்து ஒரு பேர் இருக்கு, தலைமாலை பூண்டவன். நமக்கு முன்ன ஒரு 3 யுகம் முடிஞ்சு போச்சு. அந்த யுகத்துல இந்த பிரம்மன், தேவன், அவங்க இவங்க, விஷ்ணு, இவருடைய நம்ம எல்லாரும் மண்டையோட்டையும் என்ன பண்றார் சாமி? தலை மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார். என்ன மோடி நம்ம சொல்றோம்ல, டிஎன்ஏ எடுத்து வச்சு உயிர் டெவலப் பண்றாங்களா இல்லையா? படிச்சிருப்பீங்கல்ல, டிஎன்ஏ வச்சு குழந்தை உருவாகுதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ். இத முத செஞ்சவர் நம்மாளு. இந்த மண்டையோட்ட நம்ம உடம்புல
ரத்தமே இல்லைன்னா இடுப்பெலும்புல ட்ரில் பண்ணி ரத்தம் எடுத்து பிளட் குரூப் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி நம்மால மண்டையோட்டை வச்சுட்டே சிருஷ்டி பண்ணுவாரோல. அதனால தலை மாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு என்ன அருள்கின்ற ஆண்டவன். என்ன மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு கதறக்கூடிய அந்த அன்பர்கள் இருக்கிறார் அல்லவா, தொழுது சும்மா அப்படி நமச்சிவாயன் அப்படி சும்மா பந்தாவா சொல்றது கிடையாது. அன்போடு நமச்சிவாய வாழ்க அப்படின்னா அப்படி என்ன தொழுத கை தலைமீதேற கரமலர் முட்டிட்டு என்ன வருமில்ல திருமுறையில கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் களி கூற என்பார். கை இதயம் அப்பா வந்துட்டாங்கன்னு குழந்தைங்க முகம் மலர ஒடியாரும் தெரியுமா, அப்படி கரமலர் முட்டித்து முகம் அது மலர என்ன பண்ணும், கண் துளி அரும்ப சும்மா சினிமாவை ஒன்னு நடிச்சுட்டு அழுவக்கூடாது. அப்படியே போய் சிதம்பரத்துல நடராஜா கிட்ட ரொம்ப நாள் பார்க்காத போயினா நம்மளறியாத கண் போறதுல ஒரு சின்ன கண்ணீர் ததும்பு. எங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுல நம்ம குழந்தைங்களை பார்த்தா அந்த குழந்தைங்க கண்ணுல அந்த கண்ணீர் இல்ல கண் பனி அரும்ப பனி போல என்ன ஆகும், கண்ணுல ஒரு தண்ணி வரும். அப்படி இருக்கிற அன்பருக்கு அருளக்கூடிய ஆண்டவன். அப்படி இருந்தாதான் அருள்வார். போயிட்டு உட்கார்ந்துட்டு கம்மணி டைம் அதுன்னு வேக தொழில்விடம் உண்ட கண்ணன்மை நல்ல வீணி நமச்சிவாய வாழ்க நான் வந்தால் வாழ்க இப்பொழுது நெஞ்சில் நீங்காதான் மறையுடையாய் தோளுடையாய் வாரசடை மேல் வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்கதன் முனல் வேந்தனம் ஓங்குக வான்மையில் வளாது வெய்க மலிவளம் சிறக்க. அவ்வளவுதான், வழிபாடு முடிஞ்சு போச்சு. எங்க தொடங்கணும் என்ன முடிச்சோன்னு நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அருளும் ஆண்டவன் கிடையாது. என்ன தொழும் அன்பவருக்கு எப்படி தொழணும், கண் பனி அரும்ப கைகள் மொட்டித்து என் கலைகனே ஓலம் என்று ஓடிட்டு என்பெல்லாம் உருகும் அன்பரும் கூட்டம் வரு. என்ன கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. என்ன துன்பம் என்ன கஷ்டம் எத்தனை மிதி. ஒரு நல்ல குடும்ப பெண்கள் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா இருந்தாங்க, தொப்புலன்னு ஒருத்தர், அவங்க வீட்டம்மா 7 குழந்தைங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல வேற லெவல்ல குலைக்கிறாங்க. அந்த அம்மா அந்த ஆளு குடிச்சிட்டு மிதின்னு மிதிப்பாம்மா, சாத்துன்னு சாத்தம் விடாதே, அவரு உதைக்காத யாருங்க உதைப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்க்கல அவங்க பசங்க விஜய் எல்லாம் ஒரு பெரிய ஸ்கிராப் ஓனர் ஆயிட்டான். ஒவ்வொருத்தரும் வேற லெவல் வாழ்க்கை. கோயம்புத்தூர்ல பெரிய ஆளுங்க, அம்மா கணபதியில குடியிருக்காங்க. என்ன அது மாதிரி இந்த ஆளு என்ன போட்டு என்ன விதி விதிச்சாலும் நீ தானே சாமி அடிக்கிற உன்ன தவ. இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்தா அம்மா ஓங்கி அழிச்சேன்னு வச்சுங்க, குழந்தை என்ன பண்ண நேரா ஓடி போய் அப்பா காலை முடிச்சுக்கும். அப்பா 4 இழுத்தாருன்னு வச்சுங்க ஓடி அம்மா காலை முடிச்சுக்கும். ஆனா இந்த ஒரு விசித்திரம் இருக்கும், அம்மா அடிச்சா மட்டும் குழந்தைங்க அம்மா காலையே பிடிச்சிருக்குமே தவிர அப்பா கிட்ட ஒடியாராது தெரியுமா. அப்பா மேல அப்பா செல்லங்கிற குழந்தைங்க ஒடியாரும் அப்பா கிட்ட. ஆனா நார்மலாவே குழந்தைங்க அம்மா அடிச்சா அம்மா கிட்டயே போகுமே தவிர மத்தங்கிட்ட வராது. அதுபோல அம்மையப்பராகிய சிவருமான் எண்ணமே விதியின் பயனால் நாம் என்ன துன்பத்தை அனுபவிக்க செய்தாலும் அந்த அப்பா இவ்வளவுதானே உன்னால உதைக்க முடியும், கை வலிக்குதான்னு கேட்கணும், கால் வலிக்குதா, சந்தோஷமா
படுவாவி சண்டாளா சொக்கா. என்ன சாமி பாப்பாரு, இவனை அடிக்கத்தானே செஞ்சோம், இவன் ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்கான். சரி சரி, என்ன வந்தாலும் திருந்த மாட்டேன், வா என்ன வேணும், பட்டறைக்கு வேலை வேணுமா, சரி கவலைப்படாத கொடுக்குறேன், ஆள் வேணுமா வச்சுக்க, பணம் வேணுமா வச்சுக்க. என்ன அதுதான் கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண் கழிகூற இறைவனை வழிபாடு செய்கின்ற. என்ன தலைக்கு மேல் கை அழுத கைகள் இரண்டும் தலைமேல் குவிந்து வழிபடுவது ஒரு பெரிய செய்தி. என்ன தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணைந்து தொழுணும், தலைக்கு மேல கும்பிட்டு அப்புறம் இதயமால் நினைத்து உதடால் பேசி வணங்கணும். தொழுது வணங்கி தூணீர் அணிந்து தூய்மையான வெந்நீர் அணியன் கருப்பீர் நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அப்படிங்கிறாரு நாவுக்கரசர். என் அன்பின் உறவுகளே, சும்மா போய் சிவன் கிட்ட சீன் போட்டுக்கிட்டு வேக வேகமா போட்டி படிச்சு தினம் போனா 10 போட்டி அன்பா சாமி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க பொறுமையா படிச்சுட்டு சாமி கம்பெனிக்கு லேட் ஆச்சுன்னா அவர் ஏதோ பரவாயில்ல பையன் நம்மளை போட்டிட்டு போறான்னு நினைச்சுக்குவோம். அங்க போயிட்டு நமச்சிவாயநாதன் தாழ் வாழ்க இப்பொழுது நெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்க அந்த ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆகும் நுனி நாட்டிலே பாடிட்டு போனா உள்ள இருக்கிற சிவபெருமானுக்கு எப்படி போய் சேரும்? உள்ளதானே இருக்காரு, கருவறையிலே உள்ள இருக்காரு, நம் மனது உள்ளும் இருக்கிறார். இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படிப்பட்ட கண்பணி அரும்ப கைகள் மொட்டித்து எக்கலைகனே ஓலமும் என்று ஓடிட்டு அந்த நிலையில் என்ன கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி என்ன பைத்தியமும் குரங்கும் பிடிச்சத விடாதான் உடும்பு விடவே விடாது, நீங்க நெருப்புல சுட்டா கூட விடாது. அது மாதிரி அந்த ஆளு நம்மள நெருப்புல சுட்டா கூட அவரை பிடிச்சிட்டே கிடந்தா அவருக்கு அவர் அப்படி எல்லாம் சுட மாட்டாரு. இறைவனுக்கு தெரிய இறைவனால் முடியாத காரியம் 8 இருக்குது. 8ல 1 நம்மளை தண்டிக்கிறது. அவர் அன்பு வடிவானவர், எதுக்கு தண்டிக்கிறார்? சாமி என்ன இப்படி சோதிச்சாரேம்மா, ஏன்னா அந்த ஆளுக்கு சோதிக்கவே தெரியாது. என்னத்தரா சோதிச்சாரு? கொசவ மூட்டுல போய் திருவோடு கேட்டாரு, அதான் அவர் கொடுத்ததுதான் கேட்டாரு. வண்ணார் வீட்டுல போய் துணி துவைச்சிட்டாரு சொன்னாரு. விவசாயி வீட்டுல போய் சோறு கேட்டாரு, துணி விற்கிற போய் துணி கேட்டாரு. எங்கடா சோதிச்சிட்டாரு? ஒரு ஆய்வினா அந்த சாமி என்ன ரொம்ப சோதிக்கிறாரு. அவருக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா அன்பு போய் சோதிக்குமான்னு. அன்பே சிவமாய் அன்பும் சிவமும் 2 என்பர் அறிகிறார். அதுல கடைசி அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கார். அமைதியா அன்பா, அது அவரை கும்பிடுறவருக்கே நான் இருந்தாலும் எவ்வளவு அமைதியானவர், நல்லவர், அன்பானவர். திருச்சாளர்ல வரும், முன்னவனே தண்டித்தாள் முழுதுலகும் கற்பொடிகான் சாழலோ. அந்த ஆள் தண்டிச்சா நம்மலாம் பண்ற திமிருக்கு இந்த உலகம் தூள் துளர் நொறுக்கிட்டு போயிடுவார். ஒரே அடிதான் எல்லாத்தையும் புழுதி பறக்கொட்டு போயிடுவாரு. அவரு போய் சோதிக்கிறதாவது. இனிமேலாவது நம்ம குழுல இருக்கிறவங்களாவது இந்த சாமி பயங்கரமா சோதிக்கிறாருங்கய்யா, இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து விட்டுருங்க. அது மட்டுமல்ல, தன்னிகரில் சித்தமெல்லாம் அல்ல, அவருக்கு இணையான வல்லவர் உலகத்தில் அவருக்கு இணையான வல்லவன். ஏன்னா அவருக்கு இணையான வல்லவன் யாரும் கிடையாது.
ஏன்னா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, வழக்கமான 8:50 ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்ன ஆச்சு, செல்ல ஆஃப் பண்ணி விட்டாரு. இப்ப ரீகால் வந்திருக்கு. இவ்வளவு சிறப்புடையும் இவ்வளவு நல்லவன், நாம் எப்படி இருந்தால் பதம் தருவான் இன்னும் இருக்கு. அதான் இவ்வளோட முடிச்சுட்டு அப்புறம் அவர் இருக்க அருட்பிரகாச வள்ளலார் இன்னும் சொல்றாரு இல்ல, நாளை சிந்திப்போம். எல்லோருக்கும் எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனா சொக்கநாத பெருமானின் பேரொரு உண்டாகி அந்த கைகள் கவியரையே ஓலம்னு முறையில் அந்த நெகிழ்ந்த பக்தியை தர, உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தர, எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் சொக்கநாத பெருமானின் திருவடி வணங்கி வகுப்பை நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க்கை எல்லா உயிர்களும் நமச்சிவாய வாழ்க்கங்கய்யா. தேனொழி அம்மா கைலாஷ் அங்கதான் இருக்கான், பெங்களூர்ல தான் இருக்கான், பொன்சந்திரால. அப்படிங்களா? வாங்க கைலாஷ் வீட்டுக்கு. கைலாஷ் எங்க இருக்கீங்க? இங்க பொம்மச்சந்திராலயமா, ஜிகினி. ஜிகானியில் இருக்கேன். வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. கண்டிப்பா வரேன். அம்மா கேக்குது இப்ப கேக்குது. கண்டிப்பா வரேன். ராஜிகிட்ட சொல்லி கைலாச லீவ் நாள்ல கூட்டியாரு சொல்லுங்க. ஐயா நான் நீங்க காரைக்குடியில இருக்கேன் ஐயா. நாளைக்கு நான் இதுக்கு போறேன், ஆவுடையார் கோயிலுக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கேன். என்னைக்கு 2 நாள் ஆக ஐயா. இதோ பெயிண்ட் வேலை முடிஞ்சது இன்னைக்குதான். கைலாச வேலை விஷயமா வந்திருக்காப்ல, எத்தனை நாள்னு தெரியல. என்கிட்ட அட்ரஸ் கேட்ட அப்படியா, நான் அவருக்கு எல்லாம் கொஞ்ச நாள் இருப்பாப்ல. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நான் செவ்வாய்க்கிழமை வந்துருவேன் ஐயா. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கிடைப்பேன் கண்டிப்பா. ஐயா நீங்க அவினாசி போயிட்டு வந்ததை சொல்லுங்க ஐயா. நீங்க அவினாசி போயிட்டு வந்ததை சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு நான் அவினாசி போய் அவினாசி அப்புறம் வழிபட்டுட்டு திருமுருகன் புள்ளியில போய் வழக்கம் போல புள்ளி போனா எனக்கு பேச மைக் கொடுத்தாலும் கொடுக்கல, பேசிட்டேன் பேசிட்டு அப்படின்னு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. திருநெடுங்கலத்திலிருந்து ஐயா திருச்சி திருநெடுங்க சுப்பிரமணியம் ஐயா. திருநெடுங்கலத்திலிருந்து திருநெடுங்கலத்திலிருந்து அடியார்கள் எல்லாம் தல யாத்திரை வந்திருந்தாங்க. அப்படிங்களா? அவங்க கிட்ட இன்னைக்கு சாமி இந்த சைவம் இத பத்தி எல்லாம் பேச ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தாரு. சரிங்க சரிங்க சரிங்க. உங்களை பத்தி சொல்லுவீங்களா சார்? சந்தோஷம். ஆக்சுவலா நான் இப்ப வந்து உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சங்கையில் இருக்கிறேன். நான் இப்போ எங்க சங்கை அங்க ஒரு வேலையை வந்து நாளைக்கு காலையில நான் சங்ககிரி அங்காளம்மன் கோயில்ல எங்க தங்கச்சி பேரனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க, முடி கொடுக்குறாங்க. எத்தனை மணிக்கு? காலையில 10:30 மணிக்குங்க. சரிங்க சரிங்க சரி. ஓகே ஓகே ஓகே. எப்படி சாமி எங்க கூட்டியாரா பாருங்க. நாங்க வேற ஒரு வேலை இங்க வந்தேங்க. சரிங்க. பஸ் பிடிக்கிறதுக்கு சங்கில இறங்கிட்டு உங்க பேச்ச ஃபுல்லா கேட்டுட்டேன். பஸ் ஏறுறேன் நான். இப்போ நாளைக்கு 10:30 மணிக்கு நீங்க அங்காளம்மனுக்கு சங்ககிரி டவுன்லீங்களையா? டவுன்லிங்க மெயின்லயே இருக்கு, எடப்பாடி ரோட்ல. எடப்பாடி ரோட்ல. ஓகே, நான் உங்களுக்கு மீட் பண்றேன். காலையில் 10:30 வந்துடுறாங்க. நான் இங்க இருந்து எப்படியா 11 மணிக்கு சாவகாசமா எருமாடு மாதிரி தான் வருவேன். பரவாயில்ல, நான் பண்டமா வர்றேன். நான் 11 மாதிரி வர்றேன். அங்க 12 அங்கதான் இருப்பேங்க. அங்க 12 1 மணிக்கு வரைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வர்றீங்க, உறுதியா வர்றீங்க. தெய்வ
சொல்லுங்கய்யா. இன்னைக்கு நீங்க கொடுத்தது தப்புடா. ஐயா, நமச்சிவாயம் ஐயா. அப்படின்னு கேட்டேன். சுப்பிரமணியன் ஏதோ சொல்லிக்கிட்டீங்க, சொல்லுங்கய்யா. இல்லைங்க, சங்கேரி பஸ் ஸ்டாப்ல இறங்கி உங்க பேச்சை கேட்டுதான் வண்டி ஏறிட்டேன். ஆனா சரிங்க. இன்னைக்கு நீங்க கொடுத்தது ஃபுல்லா வாழ்க்கையினுடைய செயல்முறை என்ன இருக்குதுன்றதை நீங்க கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. ஒவ்வொரு மூவ் பண்ணி எப்படி நம்ம மூவ் பண்றோம்னு சொல்லி மிக நன்றாக இருந்தீங்க. நான் நாளைக்கு மீட் பண்றீங்க, கோயில்ல மீட் பண்றீங்க. இறையர்களால் சந்திப்போங்கய்யா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தெய்வய்யா. நமச்சிவாயம் ஐயா. தெய்வய்யா. எனக்கு கால நேரங்கள் வந்து நமச்சிவாயம் ஐயா. கேக்குதா ஐயா? கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்க. வகுப்புலதான் தொடர்ந்து கலந்து பங்கு பெற முடியல. மறுநாள் தான் கேட்டலே அந்த கிளாஸ் வர்றதை விட அந்த பதிவு கேக்குறீங்க. அது கேக்குறேன் ஐயா, அது கேக்குறேன் ஐயா. இருந்தாலும் நம்ம வந்து வகுப்புல பங்கு எடுத்துக்கிறது அமைதியா உட்கார்ந்து பதிவு கேட்கிறப்ப அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு. இதுதான் ஒரு கலந்துரையதுக்கும் ஒரு அற்புதமானது. வகுப்புல பங்கு பெறுறதுதான். ஐயாவோட இது வந்து நிறைய விதிகளை வந்து நம்ம வாழ்வியல வந்து மாத்தி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நான் வந்து நிறைய சின்ன சின்ன துணுக்குகளா எழுதிட்டு இருந்தேன். அது என்னன்னா அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு பாய்ச்சலை வந்து கொண்டு போயிருக்கு. இன்னும் இது வந்து இறைவனை வந்து முழுமையாக உள்வாங்கி வணங்கணுங்கிறது ஐயா வகுப்புல இருந்து கத்துக்கிட்ட ஒண்ணு, தெரிஞ்சுக்கிட்டது. ஏதோ மேன்போக்காக இல்லாம வகுப்பு. ஆமாங்க. ஆடி பாடு வந்து விளையாட்டு